வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெயம். இன்றைக்கு 21/7/2024. இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரால் நம்பர் 661. இந்த 661 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல் கணக்கு நம்ம எடுத்துப்போம். இந்த முதல் கணக்கில் அக்ஷயா இந்த மாதத்தில் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். இந்த அக்ஷயாவில் முதல் நம்பர் நமக்கு கிடைச்சது இந்த 729. அடுத்த வாரம் நமக்கு 324. இந்த 2 நம்பர்லேயும் இன்றைக்கு முதல் கணக்கு எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புங்கும் போது முதல் கணக்கு எதுலேருந்து வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். இந்த அமைப்பு இங்கே பாருங்கள், திங்கட்கிழமையிலேருந்து விண்மீன்லேருந்து வந்த கணக்கு. இது போன வாரத்துக்கும் முதல் வார கணக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு 7-2 அங்கேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? திங்கட்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் உள்ள கணக்கு. இந்த அமைப்பு இதில் வந்திருக்கு பாருங்கள். இந்த 72 அப்படிங்கிறது அப்படியே வந்திருக்கு ஏபிக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு இதில் வந்திருக்கு. இதில் டோட்டலாக பார்க்கும்போது இந்த 9 இருக்குது. ஓகேங்களா? அது முழுசாகவே நமக்கு போன வாரத்துக்கும் முதல் வாரம் வந்திருக்கு. போன வாரம் அந்த கணக்கில் இதை பாருங்கள் 324. அந்த 324ங்கிறது அதே போல் அடுத்தடுத்த வாரத்துக்கு தான். ஓகேங்களா? இதுவும் இந்த இங்கே பாருங்கள், திங்கள் செவ்வாய் இந்த 2 கணக்கில் தான் இன்றைக்கும் இது வந்திருக்கு. ஓகேங்களா? 3-4 அப்படிங்கிறது ஏசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 3-4 அப்படிங்கிறது ஏசிக்கு வந்திருக்கு. 2 நம்பர் மட்டும் முழுசாக அதே போல் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் இன்றைய கணக்குக்கு நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அதே திங்கள் செவ்வாயில் உள்ள கணக்கு நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய கணக்கு 3-8. இந்த 2 நம்பர் இருக்குது. இன்றைய கணக்கில் 2 நம்பர் இருக்கு நம்பர்களே. ஓகேங்களா? இதில் நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கணும். ஓகேங்களா? அது தினசரி கணக்கில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 4-5 அப்படின்னு வந்திருக்கு. இந்த அமைப்புக்கு அடுத்தது வருஷலாக வந்தால் 6 வரணும். ஓகேங்களா? வருஷலாக வந்தால் சி போர்டுக்கு ஒரு 6 வரணும். அதே போல் இந்த கணக்கு பாருங்கள், பி போர்டுக்கு 4-3. ஓகேங்களா? இந்த அமைப்பில் பார்க்கும்போது 2 இது பி போர்டுக்கு. இந்த அமைப்பில் 38ங்கிறது ஒரு நம்பர் இருக்குது. இதில் 26ங்கிறதும் ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் தினசரி கணக்கில் 1, 2 அல்லது 6 இது ஒன்று தான் எடுக்கலாம். நமக்கு எடுக்கக்கூடிய நம்பர் இது மட்டும்தான் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு ஒரு 2 நம்பர் கொடுக்கலாம். முழுசாக உள்ளது 3-8 மட்டும்தான் இருக்குது இந்த அமைப்பு பார்க்கும்போது. ஆனால் வருஷல் கணக்கில் பார்க்கும்போது இந்த பி போர்டுக்கு 2 அல்லது சி போர்டுக்கு 6 இதில் ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? இதில் ஒரு நம்பர் எடுத்தோம்னா இந்த 38 அப்படிங்கிற நம்பர் நம்ம பற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பில் பார்க்கும்போது முழுசாகவே எனக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த அமைப்பு பார்ப்போம். இதில் ஓகேங்களா 38 இதில் ஒரு நம்பர் 2 இருக்குது. இது பி போர்டுக்கு உள்ளது. ஓகேங்களா? அதே போல் இந்த 38 இந்த சி போர்டுக்கு உள்ள 6 இருக்குது. ஓகேங்களா? இன்றைய கணக்கில் இதே போல் தான் இந்த அமைப்புங்கும் போது இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை எடுத்து பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று இதில் பி போர்டுக்கு 2 வர்றதா இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த 386 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைய கணக்கில் நமக்கு இந்த 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. இதை முழுசாகவே பாக்ஸு போட்டு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த நம்பருக்குன்னு இதே அமைப்பு தான். இந்த அமைப்பு அப்படியே கொடுத்து இதுக்கு பாக்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் 2 நம்பர் மட்டும் முடிஞ்சுது. ஓகேங்களா? உங்கள் அமைப்புக்கு இது எப்படிலாம் பிறண்டு வருமோ அப்படி டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் 4 நம்பராக கொடுத்தோம்னா இந்த நம்பரையே அப்படியே பரட்டி கொடுக்குறேன் என்னுடைய கணக்குக்கு. ஓகேங்களா? என்னுடைய கணக்கில் இதை முழுசாகவே அப்படியே பரட்டி தரேன். அப்படி பார்க்கும்போது இது பார்த்துக்குங்க, இந்த 8 பி போர்டுக்கு அப்படியே வச்சு 3
ஓகேங்களா. இந்த அமைப்பு பார்க்கும்போது இதில் 2 வரும் ஏ போர்டுக்கு. ஓகேங்களா. இதில் 2 இருக்குது. அதே போல் இந்த நம்பரை பரட்டும் போது அதே போல் 83 தான் வரும். ஆனால் இந்த கணக்கில் வரும் 683 அப்படிங்கிற மாதிரி இந்த கணக்கில் இருக்கும். ஓகேங்களா. இன்றைய கணக்கு டோட்டலாகவே இந்த அமைப்பிலே முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. 283 683 அதே போல் 382 386 அப்படிங்கிற கணக்குக்கு இது அப்படியே 4 நம்பர் மட்டுமே அப்படியே கொடுத்து முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கணக்கில் இது எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி கொடுங்க நம்பர்களே. இதில் 382 386 பாக்ஸ். இந்த கணக்கு எப்படிலாம் உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பாக்ஸ் போட்டு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. அதிகமாக ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா 2 நம்பர் பாக்ஸ் போட்டாக்கா இதில் 12 நம்பர் வந்துடும். அதுக்காகவே இதில் உங்களுடைய அமைப்பிலையும் என்னுடைய அமைப்பிலையும் எது ஒத்து போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அதே போல் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பக்கத்துக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணப்போடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதில் ஆல் போர்டுக்கு 3ம் 8ம் கொடுத்துருக்கோம். அதிகம் மறந்துடாதீங்க. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க அது மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு முழு வெற்றி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.